இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து போட்டு வருவோம். உங்களுக்கு இல்லைலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். ஜஸ்ட் உங்கள் இதில் கேன்வான்ற ஆப் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்வான்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் இதான் என்னோடய கேன்வா டேஷ்போர்டு. நான் ஆல்ரெடி லாக்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல சர்ச் கேன்வான் இருக்கா, இந்த இடத்துல போய்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். இந்த கேன்வாவோட பியூட்டி என்னென்னா அந்த பிக்சல் சைஸ் கரெக்டாக வந்துடும். 1080 × 1080 பிக்சல் வந்துருக்கா. இப்போ மற்ற சாஃப்ட்வேரில் போய்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த பிக்சல் சைஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்ஸை கூட சூஸ் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணுச்சுன்னா இந்த க்ரியேட்டிவ் பிளாக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கா, இது ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதுலேருந்து க்ரியேட் பண்ணி பழகுங்க. இல்லை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி பழகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து க்ரியேட்டிவ் இன்ஸ்டாகிராம் பிளாக் இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து எப்படி எடுத்து க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். வாட் எவர் டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கா, இந்த டெம்ப்ளேட் வந்து சொல்லித்தரேன். கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவில் ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கேன். ப்ரோ வெர்ஷன்னா பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தீம்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ரோ யுவர் பிஸ்னஸ் வித் ஆன்லைன் இருக்கா. நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி இந்த டெக்ஸ்ட் இருக்குது தெரியுமா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணால் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நான் வந்து கிரியேட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. சப்போஸ் இதுக்கு வந்து கலர் மாற்ற நினச்சுன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே ஏன்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல கலர்ஸ்ன்னு இருக்கா, இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பிளாக் கலர் கொடுக்கணும்னு நினச்சின்னா பிளாக்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சா. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து அவங்களோட .com அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சேன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலிட்ரு ஆப்ஷன் வந்து கிளிக். அவ்வளோதான். இந்த எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ கிளிக் பண்ணி டெலிட்ரு ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல லோகோன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமோட சிம்பிள் வரணும் அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் சரி. இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ண சொல்லித்தரோம். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. எலமெண்ட்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல சர்ச் ஃப்ரம் எனி கேன்வான்ற அந்த இடத்துல போய்ட்டு இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் எலமெண்ட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் ஃப்ரீ தான். அந்த ஃப்ரீன்னு போட்டுருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கார்னரில் இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து கொஞ்சம் இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதை சிறுசு பண்ணணும்னு வச்சுன்னா ஜஸ்ட் இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரை பிடிச்சி நல்லா உள்ளதா இல்லைன்னா இது வந்து சிறுசாகும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லோகோன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த லோகோ வேணாம்னு நினச்சேன்னா எரேஸ் கொடுத்துருங்க. இல்லை இப்போ இந்த இடத்துல உங்களோட லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்து உங்கள் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் வந்து லோகோவை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்லோட் மீடியான்னு இருக்கா, இங்கே போய்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் லோகோ செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த லோகோ வந்து டிஃபால்ட்டாக எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய லோகோவுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நவுன்னு ஒரு லோகோ வச்சுருக்கேன். ஸோ அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணுறேன். அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த இடத்துல ட்ராக் ஆகிரும். ஸோ இப்போ வந்து அதை வந்து இப்போ இந்த இடத்துல கார்னர் இருக்குன்னு வச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரைட் கார்னர் இருக்குது பாருங்கள், இது பிடிச்சி இப்படி நவுட்டினா போதும் அது வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இடத்துல வந்து லோகோ வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு.
இந்த எலமெண்ட் சொன்னால் எலமெண்ட்டில் எடுத்துக்கோங்க, அப்லோட் மீடியா வந்து அப்லோட் வீடியோ. இப்போ இந்த இமேஜ் தேவையில்லை இருந்துச்சா இந்த இமேஜ் வந்து கொடுத்துட்டு இதை எரேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலரில் இருக்குது. இதை மாற்றணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரெட்டு சூஸ் பண்ணி அந்த ரெட்டாக மாறிடுச்சா, ஒயிட் சூஸ் பண்ணால் ஒயிட்டாக மாறிடும். உங்களுக்கு வாட் எவர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிட் கொடுக்குறேன்னா ஒயிட் கலர் கொடுத்துறேன், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதோட இந்த இமேஜோட பேக்ரவுண்டை மாற்றணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கா, பேக்ரவுண்ட் கலர், இங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஒயிட்னா ஒயிட் கொடுத்தேன்னா ஒயிட் கலரில் மாறிடும். இப்போ ரெட் கொடுத்தேன்னா பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் மாறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களோட பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸில் எப்படி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தவிர்த்து அடுத்து வந்து ஒரு பிளாங்காக எப்படி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.